கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையில் நான் பேச இருக்கிற காரியம், சீயோனின் மலையின் அனுபவத்திற்குள்ளாய் நாம் வர வேண்டும். சீயோனின் மலையின் அனுபவத்திற்குள்ளாய் நாம் வர வேண்டும். We must enter into the experience of Mount Sion. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற யாவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்ம ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அநேக கேள்விகள் உண்டு, அநேக எண்ணங்கள் உண்டு. சத்திய வசனங்களை குறித்து, ஆவிக்குரிய ரீதிகளை குறித்து அநேக கேள்விகள், நம்மளுக்குள்ள குழப்பங்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பரிசுத்த ஆவியானுடைய தயவு நம்மளோடு இல்லைன்னா அநேக நேரம் சத்திய வசனங்களையும் சரி, நமக்கு முன்னாடி நடக்கிற காரியங்களும் சரி, நாம் புரிந்து கொள்ள நம்மளாவது கூடாமல் போய்விடும். நான் கடைசியாக ஞானஸ்தானத்தை குறித்து சில காரியங்களை நான் பேசினது உண்டு. அந்த ஞானஸ்தானத்தை குறித்து நான் பேசும்போது ஒரு சில காரியங்களை நான் சொன்னேன். முழுகி ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அப்புறமாய் ஆவியிலும் என்ன பண்ணோம், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அது மிக முக்கியம் என்று நான் சொன்னேன். மத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறார், நான் இப்ப தண்ணியில ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போயிடுறேன், ஆனா எனக்கு பின்பாக வருகிறவர் எதனால ஞானஸ்தானம் கொடுப்பார்னா அக்னியினால என்ன பண்ணுவாரா, ஞானஸ்தானம் கொடுப்பார். சபை இதை விளங்கி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இது யோவான் ஸ்நானகன் சொன்னது மாத்திரம் இல்லை. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நல்லா கவனிங்க, சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால நீங்க என்ன பண்ணுவீங்க, ஞானஸ்தானம் பெறுவீங்க. ஆண்டவர் கூட இருந்த 12 சீசர்களுக்கே இன்னும் ஆவி கிடையாது, பரிசுத்த ஆவி கிடையாது. அவர் மறுரூபம் ஆயிட்டு வந்து நிற்கும் போது சொல்றார், சில நாட்களில் நீங்கள் என்னத்தை பெறுவீங்க, பரிசுத்த ஆவியை பெறுவீங்க, இது உங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு போறாரு. இன்னைக்கும் கூட இந்த காலை வேளையில் நம்ம படித்த எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவான ஒரு காரியத்தை நம்மளுக்கு என்ன பண்றாரு, போதிக்கிறாரு. வெறும் சபையா இந்த காலகட்டத்தில் அமர்ந்து அந்த வாக்கியங்களை படிக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 21 22. நல்லா கவனிங்க, மோசே என்ன பண்ணாரா, மிகவும் பயந்து என்ன பண்ணாரா, நடுங்கினாராம். ஆண்டவருடைய காட்சி எப்படி இருந்துச்சுன்னா, மோசே பயந்து நடுக்கத்தோட தான் ஆண்டோட சமூகத்தை என்ன பண்ணாரா போனார். படிங்கம்மா. நீங்களோ இன்னைக்கு சபையாய் அமர்ந்திருக்கிற நாம் எப்படி ஆண்டோட சமூகத்துக்கிட்ட அணுகிறோம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, சபைக்கு போதிக்கிறார். படிங்கம்மா. நல்லா கவனிங்க, நம்ம எந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம்னா சீயோன் மலை என்கிற பதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, யூஸ் பண்றாரு. நம்ம இதை படிக்கும் போது எப்படி படிப்போம்னா, ஜஸ்ட் லைக் தட் இதை என்ன பண்ணுவோம், கடந்து போயிடுவோம். ஏதோ சீயோன் மலைக்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். நீங்கள் அநேக இடங்களில் வாக்கியங்கள் படித்தீங்கன்னா ரட்சிப்பு எங்கேருந்து வருமா, சியோன் கிட்ட இருந்து தான் என்ன வரும், ரட்சிப்பு வரும். நீங்கள் எங்கே படித்தாலும் சீயோன் என்கிற பதத்தை உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சீயோன் என்கிற மலையை குறித்து பேசுகிறாருன்னா அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு மலை என்ன பண்ணிருக்கு, இருந்திருக்கு. விசுவாசிகளும் அந்த மலையின் அனுபவத்துக்குள்ளே தானே ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவர் சொல்கிறாரு, நீங்கள் போகிற பாதை என்னது, தவறுன்றார். அது தவறு இல்லை. தேவனை குறித்து நம்ம தாழ்வாய் எண்ணுகிற ஒரு இடத்துக்குள்ள சபையும் சரி, அந்த நாட்களில் இருந்த ரட்சிக்கப்பட்டவர்களும் சரி இருந்தார்கள். இன்னைக்கு அதை குறித்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் 2 இடங்கள், 2 மலைகள் தேவனை குறிக்கிறதும் தேவனுடைய பிரசனத்தை குறிக்கிறதுமாய் இருந்துச்சு. யாத்ராகமம் 24வது அதிகாரம் 13 16. யாத்ராகமம் 24 13 16. ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனார். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவர் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும்
உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கும் யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றார். மோசே மலையின் மேல் ஏறின போது, நல்லா கவனிங்க, மோசே மலையின் மேல என்ன பண்றாரு? ஏறுகிறாரு. அந்த மலை சீயோன் மலை, சீனாய் மலை. படிங்கம்மா. ஒரு மேகம் மலையை மூடிட்டு, ஒரு மேகம் வந்து என்ன பண்ணுது? மலையை என்ன பண்ணுது? மூடுது. படிங்கம்மா. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய மகிமை எங்க இருந்துச்சா? சீயான் மலையில. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தான் பேசுறாரு. நீங்க எந்த மகிமைக்கு கீழா வந்துட்டீங்கன்னா, சீயோன் மலையின் மகிமைக்கு நேரா என்ன பண்ணிட்டீங்க? வந்துட்டீங்க. சீனாய் மலையின் மகிமைக்கு நேரா நீங்க என்ன பண்ணல? இல்ல. இன்னைக்கு மோசே மலை மேலே ஏறும் போது பார்த்தீங்கன்னா தேவ பிரசனம் மலையை என்ன பண்ணுது? மூடிட்டு. இன்னைக்கு ரெண்டாவது ஒரு காரியம் பார்ப்போம். ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனம். புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும், நல்லா கவனிங்க, சீயோனில் இருந்து வேதமும். இன்னைக்கு சீயோன் என்கிற அனுபவம் சபைக்கு மிக மிக முக்கியம். ஏன் என் வாழ்க்கையில் சில மேன்மைகளை என்னால் பெற்றுக்கொள்ள முடியல, சில காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியலனா, அநேக நேரம் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னா சீனாய் மலையின் அனுபவத்தில் தேவனிடம் மன்றாடி கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம மன்றாடும் போது தேவன் நமக்கு அநேக நேரம் அவரோட செய்கைகள் எப்படி இருக்கும்னா மிக குறைவாய் இருக்கும். சபை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே 2 விதமான பேரும் நம்ம இருப்போம். இந்த இடத்துலையும் நம்ம இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எதுக்கு பேசி கொண்டிருக்கிறாருன்னா, சபை சரியான இடத்துக்கு என்ன பண்ணணும்? வந்துடணும். இன்னைக்கு இந்த இடத்த நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எக்ஸோடஸ் யாத்ராகமம் 19வது அதிகாரம் 16லிருந்து 19. 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்காலம் சத்தமும் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, இந்த மலையின் மேல மோசே ஏறின மலையின் மேல தேவ பிரசனம் இறங்கும் போது இடி முழக்கம், அது இது அக்கினி போன்ற எல்லா ஜாலைகள் புகை மூட்டங்கள்லாம் என்ன பண்ணுது? உண்டாவது. வேதத்தில் இது மிக மிக முக்கியமான இடம். அதே போல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1லிருந்து 4. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பி. நல்லா கவனியா, அவங்க உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிடுச்சு. மேல் வீட்டு அனுபவம் எல்லாம் தெரியும். ஃபயர், என்னது? அக்னி ஜுவாலையின் அனுபவம் அங்கேயே உண்டாச்சு. ஆண்டவர் இறங்கின 2 இடத்துலையும் எப்படி இருந்துச்சா? பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சபை இந்த இடத்துல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலை மோசே என்ன பண்ணுறாரு? மீட்கிறார். பஸ்கா என்கிற ஒரு ஆட்டை என்ன பண்ணுறாரு? அடிச்சுட்டு அவங்கள மீட்டு எடுத்துன்னு வர்றாரு. மீட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த சீனாய் மலையின் பர்வதத்திற்கு கீழே அடித்தளத்துக்கு போகும்போது நாள் வந்து 50வது நாள். அந்த 50வது நாளில் தேவ பிரசனம் என்ன பண்ணுது? அந்த இடத்துல இறங்குச்சு. திருப்பி நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்கா ஆடாகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு அந்த 50வது நாள் மீண்டும் அக்கினி ஜுவாலை என்ன பண்ணுது? இறங்குது. பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு காரியத்தை பண்ணுறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு காரியம் பண்ணுறாரு. ஆனால் 2த்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சபை என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். ஏன்னா சபை அநேக நேரம் புரிந்து கொள்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம்? தவறு பண்ணிடுறோம். ஏன்னா இயேசு 40 நாள் அவர்களோட என்ன பண்ணார்? இருந்தார். 40வது நாள் அவர் என்ன பண்ணிட்டார்? மேலே பறன் ஏறிட்டார். மிச்ச 10 நாள் ஆண்டோட சமூகத்தில் போய் அவர்கள் ஜெபிக்கிறார்களே. எதற்காக ஜெபிக்கிறார்களா? ஆண்டவரே நீர் ஒரு தருவேன் என்று சொன்னீர், அதை என்ன பண்ணுங்க? மேல் வீட்டு அறையில் எல்லாரும் கூடி என்ன பண்ணான்னு அநேக நேரம் யாராச்சும் கேட்டால் நமக்கு புரியாது. ஆனால் அவங்க கூடி ஜெபிச்ச காரியம் பரிசுத்த ஆவிக்காக என்ன பண்ணாங்களாம்? ஜெபிச்சாங்களாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் உலகத்தின் தேவைகள் அநேகத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எதை கேட்கணும்? பரிசுத்தாவியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கி நீங்கள் நினச்சி பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டில் அந்த மலை மேலே என்ன நடந்துச்சு பாஸ்டர், புதிய ஏற்பாட்டில் இந்த மலை மேலே என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கினா தான் ஆண்டவரோடு நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்றதை உங்களால் என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுக்க முடியும். யாத்ராகமம் 31வது அதிகாரம் 18வது வசனம். நல்லா கவனிங்க, பாஸ்டரோட பேசுற சபை இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல் கூட்டத்தோட அவர் என்ன பண்ணல, பேசல. தனிப்பட்ட ஒரு நபரை சூஸ் பண்ணி அந்த நபரோட என்ன பண்றாரு? பேசுறாரு. படிங்கம்மா. தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனையாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். நல்லா பண்ணுங்க, பிரமாணங்களை தேவனுடைய விரல் என்ன பண்ணுச்சான்?
யாரும் மனுஷன் என்ன பண்ணல, எழுதி கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, எழுதி கொடுக்குறாரு. இந்த பாருங்கள், தேவனுடைய விரலை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும்னா லூக்காவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். இன்னைக்கு கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை எதனால் தடுக்க முடியும்? தேவனுடைய. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில தடுக்க முடியாத தடைகள், சில மேன்மைகளை தடுத்து கொண்டே இருக்குது பாஸ்டர். ஆனால் அதை எதனால் உங்களால் தள்ள முடியும்னா விரல்னால தான் என்ன பண்ண முடியும். ஆனால் அந்த விரல் என்ன? சபை அதை தான் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இதே வசனத்தை மத்தேயு எழுதும் போது எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, மத்தேயின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். நல்லா கவனிங்க, தேவனுடைய, அந்த இடத்துல தேவனுடைய விரல். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு இல்லை, சபையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் முக்கியம். பாஸ்டருக்கு மாத்திரம் இல்லை, எதிர்க்கிற எல்லாருக்குமே என்னது மிக மிக முக்கியம். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறார், சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல சபை ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் சத்திய வசனங்களை எழுதினவர் யார்? பேசும்போது காரியம் புரிஞ்சுதா? பழைய ஏற்பாட்டில் சத்திய வசனங்களை எழுதினவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அதை நம்ம சொல்லுகிற மாதிரி குமாரனோ எழுதலை, அதை பிதாவோ என்ன பண்ணல, எழுதலை. பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணார், எழுதினார். ஏன் பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதினார்னா, ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அவர் தான் என்ன பண்ணுறார், ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு சபை இதை நன்றாய் புரிந்து கவனித்து நீங்கள் படிப்பீங்கன்னா நான் சொல்கிறது புரியும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10-11. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நல்லா கவனிங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து. நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் பிதாவுடைய ஆழங்களை என்ன பண்றாரா, அழிஞ்சிருக்கிறார். படிங்க. மனுஷனில் உள்ள ஆவியின்றி மனுஷனுக்கு எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். நல்லா கவனிங்க, மனுஷனோட ஆவி மனுஷனை குறித்து தான் என்ன பண்ணுமா, அறிஞ்சிக்க முடியுமா? ஆனால் இந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, ஒரு கணவனால் மனைவி அறிஞ்சிக்க முடியல, மனைவியால் கணவனை என்ன பண்ண முடியல, அறிஞ்சிக்க முடியல. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், மிஸ்டேக்காக இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பரிசுத்த ஆவியினால் மட்டும்தான் பிதா யார் என்பதும் பிதா இன்னும் உங்ககிட்ட விரும்புகிறார் என்பதையும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், போதிக்க முடியுன்றதை என்ன பண்ணுறார், தெளிவாய் சொல்லுகிற இடம் இருக்கு. படிங்கிறது. அப்படி போல தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவியினால் மாத்திரம்தான் தேவன் இன்னும் உங்ககிட்ட விரும்புகிறார்ன்றத உங்களால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் அங்கே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் விரலை கொண்டு, பரிசுத்தாவின் விரலை கொண்டு சத்திய வசனங்களை எழுதி என்ன பண்ணார், ஜனங்க கிட்ட கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். அதுதான் மேல் வீட்டு அறையில் அவங்களுக்கு பெற்றுக்கொண்டது வார்த்தையை அல்ல, பரிசுத்த ஆவியானவரே நம்ம என்ன பண்ணோம், பெற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை ஏன் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல, ஏன் உணர முடியலன்னா, நம்ம இன்னும் அவரை ஆக்டிவ் ஆக்கல, அவரை என்ன பண்ணல, செயல்பட நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணல, வைக்கல. இன்னைக்கு அவரை செயல்பட வைக்கலைன்னா என்ன நடக்குன்றதை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. சங்கீத புஸ்தகம் 32:8, இது சீனாய் மலையின் அனுபவம். படிங்கம்மா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன், அவ்வளோதான். புரியுதா? இன்னைக்கு இந்த 2 அனுபவத்தில் நீங்கள் இந்த அனுபவத்தில் இருந்தால் ஆண்டவர் எப்படி உங்ககிட்ட செயல்படுவார்னா, இதுதான் சரி இதுதான் ராங்குன்னு சத்திய வசனத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு ஓரமாக ஒதுங்கி சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிற அநேக கிறிஸ்துவ கூட்டம் உண்டு, நான் சொல்கிற தப்பாகவே எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பாஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ தேவ வாக்கு, இல்லை அவங்களுக்கு முன்னாடி யாராச்சும் ஜோம் பண்ணுற பிரதரோ சிஸ்டரோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத கேட்டு அவங்களுக்குள்ள யார் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகள் மட்டும்தான் என்ன பண்ணுது அவங்களோட. சபை இதை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த விட்டு வெளியே வாங்கன்னு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, டீச் பண்ணுறாரு. என்ன பாஸ்டர், அவரோட வழி நடத்துறது நல்லது தானே, என்னது வழி நடத்துறது ரொம்ப நல்லது தானே. யோவான் 16:13. நல்லா கவனிங்க, சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா வழி நடத்துவார். பாஸ்டர், வழி நடத்துவாருக்கும் வழியை உனக்கு காட்டுவார்ன்றதுக்கும் என்ன அர்த்தம்னு நான் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு டீ ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் நின்றுக்கிட்டு அம்மா நேராக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தீங்கன்னா அது டீ ஷாப். இது ஒரு அனுபவம்.
நான் ஒருத்தவங்க கையை பிடிச்சி நேராக டீ ஷாப்புக்கே இட்டுன்னு போய் நிறுத்தி டீ வாங்கி கொடுத்தேன்னா இந்த அனுபவம் வேற. இன்னைக்கு சபை புரிஞ்சுக்கோங்க, இப்படிப்பட்ட அனுபவத்தில் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. இப்படி ரெண்டு அனுபவத்தில் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. என்ன பாஸ்டர் இதில் என்ன வித்தியாசம்னு கேட்டால், ஆண்டவர் யாரோடு வராங்களோ அவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஆண்டோட சத்தத்தை வெற்றும் கேட்டு நடக்கிறவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாதவங்க வாழ்க்கை என்ன கேட்டால் கேள்விக்குறி. இதை நான் இன்னும் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியலைன்னா சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2-3. கர்த்தர் யாரோட இருந்தாரா? கர்த்தர் யாரோட இருந்தாரா? இன்றைக்கி சபை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பைபிள் ஃபுல்லாக படிங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். யோசேப்போடு கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருந்தார். நீங்கள் வேதத்தை நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். மோசே வராரு, ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே இந்த ஜனங்களை வழி நடத்துவேன், என்னால் முடியாது, என்னால் என்ன பண்ணாது, ஆகாது கீகாதுன்னும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக. இதுக்கு வித்தியாசம் என்னன்னா, அவர் முன்னாடி போயிடுவார், நம்ம பின்னாடி என்ன பண்ணோம். ஆனால் நீங்கள் யோசுவாவோட வாழ்க்கையை எடுத்தீங்கன்னா, யோசுவா வாழ்க்கையை நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1 அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, உன்னோட. அவர் எடுத்தவனே முதல் வார்த்தை என்ன சொன்னார் கவனிச்சிங்களா? நான் உனக்கு கட்டளையிடலையா, நான் வாயில் உனக்கு சொன்னேனே எப்படி போகணுன்றது. யோசுவா எந்தத்தில் நிற்கிறான்னு, ஆண்டவரே நீ வாயால் சொன்னாலும் என்னால் என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு சபை நல்லா புரிந்து கொள்ளணும். சீனாய் மலை அனுபவத்தில் யோசுவா வரமாட்டேன்றார். ஜியோன் என்கிற அனுபவத்தை அந்த நாட்களிலே உணர்ந்த ஒரு மனுஷனா யாரு? நீங்கள் நல்லா கவனிங்க, 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், 2 பேரும் பரிசுத்த ஆவியானவர வரங்களை பெற்றவங்க தான். ஆனால் இவங்க நடக்கிற திசை வேற, இவங்க நடக்கிற திசை வேற. ஏன் மோசே இன்டைரக்டாக ஃபெயிலியர்னா இதான் ரீசன். இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு பிரசங்கத்தை கேட்டு என் பாவத்துலேருந்து வெளியே வர முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளியே வர முடியாது. அந்த டிசிஷன் எந்த அளவுக்கு எடுத்துன்னு போவோம்னா, அந்த ஒரு வாரம் மட்டும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழுவீங்களே தவிர அதுக்கப்புறம் அந்த பாவத்துக்குள்ளே விழுந்துருங்க. ஏன் பாவத்துக்குள்ளே திருப்பி விழுறீங்கன்னா, சீனாய் மலையின் அனுபவத்துக்குள்ளே ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான ஒரு ஜீவனோடு இருக்கிற வரை மட்டம் தட்டி வைக்கிறோம். என்ன பண்ணுறோம், உனக்கு எதுவும் தெரியாது, அமைதியார். இன்றைக்கி நிறைய நேரம் சொல்லுவாங்க, பிரதர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பிரதர் பாஸ்டர் நான் தப்பு பண்ணக்கூடாது எனக்குள்ளேருந்து ஒன்று சொல்லுது, ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன், அது உள்ளே சொல்லும் போதெல்லாம் மண்டையில் கொட்டி நீ அமைதியாக என்ன பண்ணு. அது நம்ம யாரை கொட்டுறோம் தெரியுமா? பரிசுத்த ஆனவரை கொட்டி உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியாரு, நான் போய் பாவம் செஞ்சுட்டு வரேன். நீங்கள் சொல்லுங்கள், பாவம் செஞ்சுட்டு வந்த பிறகும் நீ பண்ணது தப்புன்னு அது சொல்லும், மனம் திரும்பவே மாட்டோம். இன்றைக்கி சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வேதத்தில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் ஒரு சிலரோடு தான் கர்த்தர் நடந்து வந்தார். இதை நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் அவனோடு. இன்னைக்கு சபை புரிதா? நம்ம பைபிள் படிக்கும்போது தப்பாக பிடிச்சிடுறோங்க. நம்ம கிறிஸ்டியன் தான், எல்லாருமே கிறிஸ்டியன் கிடையாது. யார் கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான கிறிஸ்டியன். சிலர்லாம் பார்ட் டைம் கிறிஸ்டியன், சீசனல் கிறிஸ்டியன், இல்லை செலிப்ரேஷன் கிறிஸ்டியன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு தான் யார் போதிக்கிறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, போதிக்கிறார். ஏன்னா ஆண்டவர் யாரு கூட இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எவ்ரி இயர் ரைஸ் ஆகும். எவ்ரி இயர் உயர்வை நோக்கி என்ன பண்ணுவோம், போய் கொண்டிருப்போம். இன்னைக்கு அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தேவ பிரசனம் ஒரு இடத்தின் மேலே, இல்லை மிஞ்சி போனால் பாஸ்டர்ஸ் மேலே, யார் மேலே, பாஸ்டர்ஸ் மேலே, அதை விட்டால் ராஜாக்கள் மேலே மட்டும்தான் என்ன பண்ணும், தங்கும். வேறு யாருக்கும் அது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 19வது அதிகாரம் 19வது வசனம். சத்தம் வர வர மிகவும் பலமாய் துடித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்குள் வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் யார் கூட கம்யூனிகேட் பண்றாருன்னா மோசே கிட்ட மட்டும்தான் கம்யூனிகேட் பண்றாரு. மோசே தான் என்ன பண்ணுவாரு, போய் மக்கள் கிட்ட சொல்லுவாரு, இந்த அனுபவத்துக்குள்ள சபை என்ன பண்ணாதீங்க, ஒரு காலம் மாறாதீங்க, அனுதினமும் என் கிட்ட வந்து ஜெபிச்சு என் கிட்ட தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, கேட்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட என்ன பண்றாரு, விரும்புகிறார். நம்மளுடைய அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கும்? பாஸ்டர் என்ன சொல்றாரு, இந்த வாரம் பேசின வார்த்தை எனக்கு இல்லை,
அது நல்லது. அது யாருன்னா வளர்ந்து வர ஒரு கிறிஸ்துவ ஒரு ஜனத்திற்கும் இல்லை கிறிஸ்துவ மக்களுக்கும் அது சரியானது. ஆனால் ஒரு 5 வருஷத்தை நம்ம தாண்டிட்டோம்னால நம்ம எந்த அனுபவத்துக்குள்ளே வரணும்னா ஜியோன் என்கிற அனுபவத்துக்குள்ளே சபை என்ன பண்ணணும், வர வேணும். நீங்கள் வரலைன்னா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறிக்கிட்டே போகும். நான் சொல்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா 1 யோவான் 2வது அதிகாரம் 27, 1 யோவான் 1 ஜான், அவராலே பெற்ற அபிஷேகம் நீங்க அவரால பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களை என்ன பண்ணுது? இன்னைக்கு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் ஏதோ பயங்கரமா ஜபம் பண்ணி கத்தி முடிச்சோடனே நமக்குள்ள இறங்குதுன்னு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்ப சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்தாரோ, நீ ஞானஸ்தானம் எடுத்தியோ எடுக்கலையோ, யாரெல்லாம் அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளதான் அது என்ன பண்ணுது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இதை சபை நல்லா புரிஞ்சுக்கணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேலேருந்து வர்றது. புறா போல இயேசு கிறிஸ்து மேலே இறங்குனது அது எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அவரே பிறந்தது எதால் பிறந்தார்? பரிசுத்த ஆவியானவர். சபை இதுக்குள்ளே தெளிவு வரணும். என் பிள்ளைக்கு இன்னும் பரிசுத்த ஆவியை பெறலை. இல்லை, பரிசுத்த ஆவி உன் பிள்ளைக்குள்ளே தான் இருக்கிறார். இதை நல்லா புரியுங்க, படிங்கம்மா. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இந்த வசனத்துக்கான அர்த்தத்தை கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. ஒருவரும், ஆனால் வார வாரம் ஐ நீட் எ குட் சர்மன், எனக்கு நல்ல சத்திய வசனம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசும்போது சொல்றாரு, உங்களுக்கு யாருமே என்ன பண்ணக்கூடாது? போதிக்க கூடாது. உள்ள இருக்கிற ஆவி சொல்லணும் எது தப்பு எது ரைட்டு. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அதிகமான பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா? நம்ம அப்பா அம்மா தான். ஒரு பிள்ளைக்கு யார் பரிசுத்த ஆவியானவர்? அதுதான் என்ன பண்ணுவோம், தப்பு ரைட்டு தப்பு ரைட்டுன்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்குள்ள எது ஆக்டிவாக இருக்கணும், இல்லை நமக்குள்ள எது ஆக்டிவாக இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும். பாஸ்டர், இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஆக்டிவாக இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் எப்படி எனக்குள்ளே கிரியை செய்வார்னா சின்னதாக ஒரே விஷயம் தான், ஜபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? உடனே சொல்லுங்க, பாஸ்டர் அதானே என்னால் முடியாது. என்னது அதானே என்னால் முடியாது? இன்றைக்கி அநேக நேரம் நம்ம ஜபம் பண்ணுறது உண்டு, உபவாசிக்கிறது உண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் சத்திய வசனங்களை படித்து தியானித்து ஜெபிக்கிற ஒரு ஜபத்தில் தான் பரிசுத்தானவர் என்ன பண்ணுவார், இடைப்படுவார். நீங்கள் சபை நல்லா யோசிச்சு பாருங்கள். பேதுருக்கு ஜெபிக்க தெரியாதா? யோவானுக்கு ஜெபிக்க தெரியாதா? ஏன் மேல் வீட்டு மேரையில் போய் முட்டி போட்டு ஜபம் பண்ணும்போது மட்டும் ஏன் பரிசுத்த ஆவி இறங்குச்சு? ஆண்டவர் கூட 3 வருஷம் இருந்தாங்களே, ஏன் பரிசுத்த ஆவி வரல? சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கருத்தாக ஜபம் பண்ணுற போது தான் கர்த்தர் உங்களோட என்ன பண்ணுவார், கிரியை செய்வார். இன்றைக்கி எல்லாம் நினைக்கிறாங்க மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூட்டிட்டாங்க, ஜெபிச்சுட்டாங்க, பரிசுத்த ஆவி இல்லை. 10 நாள் ஆச்சு பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே இறங்க. 10 நாள் ஆச்சு. அவங்க இயேசு கிறிஸ்துவை விட்னஸ் பண்ணி சத்திய வசனங்களை கேட்டு பரிசுத்த ஆவியானவரை தருவேன்னு அவர் சொல்லிட்டு போன எல்லாத்தையும் கேட்ட அனுபவம் உடையவர்களை ஜெபிச்சதுக்கே 10 நாள். நீங்களும் நாளே அம்மா தரும். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு, 1 மாதம் ஜெபம் பண்ணிட்டு, இல்லை 1 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் என்னோட இல்லை. அது ஆண்டவர் என்னோட இல்லை. ஏன்னா நான் தாவீதை பற்றி ஒரு காரியம் சொல்லி முடிக்கும் போது தெரியும், தாவீதை ஏன் ராஜாவாக்குனார்ன்ற ஒரு காரியத்தை நான் என்ன பண்ணுறேன், தாவீதோட ஏன் இருந்தாருன்றத உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்கும் போது உங்களுக்கு புரியும் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நேராக நம்மளை நடத்துகிறார்ன்றது என்ன பண்ணும் உங்களுக்கு புரிய விடும். இன்றைக்கி நல்லா கவனித்து பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 51வது அதிகாரம் 11வது வசனம். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் உட்காந்தீங்கன்னு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தெளிவில்லாமல் ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுறாரு. என்ன ஜபம் பண்ணுறாருன்னா, உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணாதீங்க, தள்ளாமலும். இன்னைக்கு சமூகத்தை விட்டு தள்ளுறதுனா அவரோட பிரசனை அவரை விட்டு போயிட்டாலே அவரை தள்ளுற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. படிங்கம்மா. பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. ஒரு ராஜா ராஜ்ய பாரத்துக்காக அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. அவன் பிள்ளை அப்சலோன் கொலை பண்ண வரான், உயிருக்காக ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணல. ராஜ்யபாரம் போயிடுச்சுன்னு ஜெபம் பண்ணல. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறோம், பரிசுத்த ஆவியானவருக்காக எந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்ம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவின்றது ஒன்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்குன்றது இல்லை, அது அனுதினமும் நமக்குள்ளே ஆக்டிவேட்டாக இருக்கணும். இந்த மேல் வீட்டு அறையில் அந்த பிரசனம் மீண்டும் மீண்டும் நீங்கள் அப்போஸ்தலரோட வாழ்க்கையில் நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் சாப்டரில் 4 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மறுபடியும் அவங்க ஜெபம் பண்ணாங்க, மறுபடியும் பரிசுத்த ஆவி என்ன பண்ணுச்சு, அவங்களை நிரப்புச்சு. இப்படி நிரப்புகிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டியது மிக மிக முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை தான் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாரு, போதிக்கிறார். பாஸ்டர், இந்த பரிசுத்த ஆவியானவரை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அநேகரோட கேள்வி, இதை வச்சுட்டு என்ன ஒரு குப்பைக்கு தானே, நான் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், அவர் என்ன என் கூட இருக்கிறார், ஒன்றுமே பண்ண மாட்டார் நீங்கள் நினச்சிங்கன்னா, பெஸ்லேயலோட வாழ்க்கை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா நான் சொல்கிறது புரியும். யாத்திராகமம் 31வது அதிகாரம் 1-2.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து. பெசலெயேல் என்ன பண்றாரா? பேர் சொல்லி. இன்னைக்கு ஏன் பேர் சொல்லி சிலரை அழைக்கிறாருன்றத சபை முதல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஒரு நார்மல் கிறிஸ்டனா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போயிடுவோம். நான் ஆழமாக சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரையும் சரி, ஆண்டவர் கீழே இருக்கிற நம்மளையும் அற்பமாக உங்களையும் நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒருத்தனோடு இருந்தால் அவன் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும், அவன் செய்கிற செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். தயவு செய்து நான் சொல்கிறேன், இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்ட் டைம் கிறிஸ்டியனாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கை கஷ்டம். படிங்கம்மா. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும். வினோதமான வேலைகளை அவன் நான் சொல்லி செய்கிறவன்ல, யோசித்து செய்கிறவன். படிங்கம்மா. பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும். எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறதுக்கும். அதோட 5வது வசனம் வாசிங்கம்மா. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும். யூகித்து. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை வச்சிருப்பீங்கன்னா உங்களோட வேலைகள்லாம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் தனியாக தெரிவிங்க, நீங்கள் மற்றவங்களோடு இருக்க மாட்டீங்க. ஏன் மற்றவங்களோடு நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னா, உங்களோட இருக்கிறவர் யார்? அவர் பெரியவர். படிங்கம்மா. வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பி. உனக்கு அறிவும் ஞானத்தும் உண்டாகிறதுல எது நிரப்புறாரு? பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணுறாரு? நிரப்புறாரு. இன்னைக்கு சபை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக ஜெபிக்க என்ன பண்ணுங்க? கற்றுக்கோங்க. இதுக்காக மன்றாட கற்றுக்கோங்க. ஏன்னா கருத்தாய் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் நான் போய் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கலன்னா நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. அவர்களுக்கே 10 நாள் ஆச்சு. ஏன்னா இதை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ அவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அதை பெற்றுக்கொள்ள முடியும். யோவானின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 38. என்னிடம் விசுவாசமாய் இருக்கிற எவனும். நல்லா உடனே அவனுக்குள்ள இருந்து என்ன வருமா? ஆனால் என்னவா இருக்கணும்? விசுவாசமாக இருக்கணும். இன்றைக்கி அநேக நேரம் நம்மளால் விசுவாசமாக இருக்க முடியல, அநேக நேரம் உண்மையாக இருக்க முடியல. இப்படி இல்லாததுனால எதை இழந்து போகிறோன்னா, எசேக்கியலின் புஸ்தகம் எசேக்கியல் 47:9. நல்லா கவனிங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நதி எங்கெங்கெல்லாம் போதோ பிழைப்போமா. முதல்ல தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்குள்ளே வந்தால் முதல்ல பிழைப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? லைஃப்பை பிழைக்க உங்களை என்ன பண்ணுவாரா? ஆடம்பரம். நெக்ஸ்ட்டு அவர் முதல்ல உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீங்க. படிங்கம்மா. இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆரோக்கியமாக என்ன பண்ணுவோம்? பிழைப்பும். அதுலேயே 12வது வசனம் வாசி. நதியோரமாய் அதின் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. நல்லா கவனிங்க. உங்களோட கனி கெட்டு போகாதுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற கனி என்ன பண்ணாது? கெட்டு போகாது. படிங்கம்மா. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். நல்லா கவனிங்க. உங்களுக்கு வர தண்ணி, உங்களுக்கு வர அந்த ஆசீர்வாதம் யார் கையிலேருந்து வருதுன்னா கர்த்தர் கிட்ட இருந்து என்ன பண்ணதான் வருது. ஏன்னா அவர் தான் சொன்னார், தேற்றவாளனை என்ன பண்ணுறேன் தாரன். படிங்கம்மா. மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தலுக்கும் மாறவைகள். நல்லா கவனிங்க. நீ பயங்கரமாக இருப்ப ஃபெரிஸ்ட். உன்ன மாதிரி நல்லா இருக்கிறவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. உடனே ஆடி பென்ஸு இது மாதிரி மாளிகை வீடு அதை நான் பற்றி பேசல. நீ இருக்கிற வீட்டில் சந்தோஷமாக உனக்கு தேவைக்க தக்க காரியங்கள் என்ன பண்ணும்? உன்னை சுற்றி இருக்கும். இதை புரிஞ்சு ஜெபிச்சு இந்த அனுபவத்துக்குள்ளே வரவங்களுக்கு இது என்ன பண்ணும்? கிடைக்கும். இன்னும் இதை உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா நல்லா ஒரு காரியங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லா பதத்தையும் விட்டு இந்த ஜியோன் என்கிற பதம் ஏன் பைபிளில் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி பேசுகிறாரு? ஏன் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஏன் வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் இந்த வார்த்தை திருப்பி திருப்பி வருதுன்னா ஒரே ஒரு காரியம். சங்கீதம் 2வது அதிகாரம் 6வது வசனம். நான் என்னுடைய பரிசுத்த ஆண்டவர் வந்து சொல்றாரு, என்னுடைய எனக்குரிய பரிசுத்த ஸ்தலம். படிங்க. நல்லா கவனிங்க. சியோன் வந்து யாரோடையதான்? சபை. இதை படிக்கும் போது அற்பமாக படிச்சுட்டு போகிறதுனால இதை பற்றி புரியல. ஒரு மிகப்பெரிய மனுஷனுடைய அர்ப்பணிப்பு நமக்கு என்ன பண்ண முடியல, புரியல. இன்றைக்கி நல்லா கவனிங்க. இந்த சியோன் என்கிறது தேவன் வாக்களித்த கானான் என்கிற தேசத்துக்குள்ளே கிடையாது.
சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஆண்டவர் வாக்களித்து கொடுக்கும் போது இந்த தேசம் அதுக்குள்ளே என்னது இல்லை. ஏன்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6 7. தேசத்திலே குடியிருக்கிற எபியூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானான். தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாதது என்று எண்ணி. எல்லாரும் சொல்றாங்க, தாவீது உன்னால முடியாதுப்பா, நீ சீயோனை என்ன பண்ண முடியாது, கை பற்ற முடியாது, நீ யாரு, நீ சின்ன பையன், உன்னால் எதுவும் முடியாது, நாங்கள் அரணான பட்டணம் கோட்டையோடு இருக்கிறோம், என் ஏரியாவில் இருக்கிற சின்ன ஆளுங்களே உன்னை அடிச்சுட்டு என்ன பண்ணுறானுங்க போயிடுவானுங்கன்னு தாவீதை பார்த்து சவால் விடுறாங்க. படிங்கம்மா. நல்லா கவனிங்க. நீ இதுக்குள்ள இன்னைக்கு இந்த கால வேளையில் சொல்கிறேங்க, உங்களால் இதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லி ஜெபம் பண்ணணுன்றத இந்த இடத்துல தாவீது உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, காண்பிக்கிறார். சில எல்லைகளுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியாமல் நீங்கள் தடுத்து நிற்கப்படும் போது நீங்கள் என்ன சொல்லணுன்றத நீங்கள் சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட அனுபவம் நடக்குது. படிங்கம்மா. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். சீயோன் கோட்டை என்ன பண்ணா, பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அது யாருடைய நகரம்? இப்போ நீங்கள் சங்கீதம் 2:6 எடுத்து படிச்சிங்கன்னா புரியுதா? நான் என்னுடைய, ஆனால் அது யாருடைய நகரம்? நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவே அபிஷேகம். சீயோன் என்கிறது யாருக்கு சொந்தமானது? ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு எது சொந்தமோ அது எனக்கு. நான் சொல்றது புரியுதா? தாவீதோட இடம் எனக்கு. இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் உங்ககிட்ட கேட்குறாரு. பாஸ்டர், உங்கள் வீட்டை பாஸ்டர் ஏதி கேட்குறாரான்னு கேட்டால் கேள்ல. நீங்கள் வேலை செய்கிற உங்களோட தொழில் செலவு, நீங்கள் உட்கார்ற சேரு, நீங்கள் ஓட்டுற காரு, உங்கள் ஓட்டுற பைக் ஆண்டர் கேட்குறாருனா இல்லை. ஆனால் அவர் ஒன்று கேட்குறாரு, அது எந்துன்னு சொல்லுகிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்றியா? நான் சொல்கிறது புரியுதா? தாவீது யுத்தம் போட்டு பிடிக்கும்போது தாவீது வாழ்க்கையில் சொல்கிறான், என் ஓட்டத்தில் எனக்கு உண்டானது எல்லாம் உமக்கு சொந்தம் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் வேற யார்தையும் அப்படி வாயை தந்து அவர் சொல்லலை, தாவீதை மட்டும் சொல்கிறாரு, இது எந்து. இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். ஏன்னா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். நல்லா கவனிங்க. டேபர்நாக்கல் உடன்படிக்கை பெட்டி மோசேவால் இது பண்ணி வச்சிருக்கிறது வந்து மோரேப் என்கிற மலை மேலே இருக்குது. உடன்படிக்கை பெட்டியை தாவீது எடுத்துன்னு வந்து வச்சோன்னா மோரேப் என்கிற மலை மேலே என்ன பண்ணணும், வைக்கணும். ஆனால் தாவீது எங்கே கொண்டு வராரு? படிங்கம்மா. நான் சொல்றது புரியுதா? எங்கே கொண்டு வராரு? இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வரணும்? கர்த்தர் வரணும், கர்த்தரோட துதி வரணும், கர்த்தரோட ஜபம் வரணும், கர்த்தருடைய உபவாசம் வருது. இந்த காலையில் உங்களையே நீங்கள் கேட்டுக்கோங்க, இருக்கா? கர்த்தர் சொல்லுவாரா இந்த சபைக்குள்ளே நான் இருக்கிறேன்னு? கர்த்தர் சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இது என்னோட வீடுன்னு கர்த்தர் சொல்லுவாரா? இந்த காலையில் யோசிச்சு பாருங்கள். தாவீது அப்படி வாழ்ந்துருக்கிறார். தாவீது அற்பமாக தூக்கி போட்டு நம்மளால் போகவே முடியாது. இருதயத்துக்கு ஏற்றவன் ஏன் சொல்கிறான்னா, பரிசுத்தாவி தனக்குள்ளே வாசமாக இருந்தபடியினால தான் ஆண்டவருடைய சித்தம் என்ன பண்ணார்? நான் சொல்கிறது புரியுதா? தாவீது வெறும் மனுஷனா, வெறும் பயலா, ஆண்டவருடைய சித்தத்தை அவனால் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. நான் ஸ்டார்டிங்லேயே அதான் சொன்னேன், பரிசுத்தாவியானவர்கள் மட்டும்தான் ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்றதை என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஆண்டவருக்கு எவ்வளவோ இடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கெஸ்தமேல சிலுவையில் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அடித்தாங்க. அந்த இடத்துல அந்த மலையை அவர் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த மலையை அவர் என்ன பண்ணல, சூஸ் பண்ணல. திருப்பி பறன் ஏறுறாரு, ஒலிவ மலையில் என்ன பண்ணுறாரு, மேலே மறுரூபம் ஆகிறாரு. அந்த இடத்த சொல்லி இதான் என்னோட சமூகம், இதான் என்னோட வீடுன்னு அவர் சொல்லலாம். அவர் என்ன பண்ணல, அவர் சொல்லவே இல்லை. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டை, உங்கள் வேலை செய்கிற இடம், உங்களோட பைக்காக இருக்கட்டும், உங்கள் காராக இருக்கட்டும், அதுக்குள்ளே யாரோட நாம மகிமைப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே டிவி இருக்கலாம், டிவிக்குள்ளே சீரியல் இருக்கலாம். அந்த சீரியலை விட கர்த்தருடைய நாமம் பெருசாக இருக்கா? நான் சொல்கிறது புரியுதா? நான் இன்றைக்கி எல்லா பாஸ்டர் மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணாதீங்க, யூடியூப் பார்க்காதீங்க நான் சொல்ல. இது எல்லாத்த விட உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த விஷயத்தில் ஆண்டவர் மேலே இருக்கிறாரான்னு தான் கேட்குறேன். சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் வழிகளை நீக்கணும், என் வழிகளை மாற்றணும்னு நீங்கள் கேட்டு ஆண்டவர் குற்றப்படுத்துறது எந்த விதத்தில் நாயும்? ஒரு இக்கட்டான சூழ்நிலை போனோன்னு எனக்கு ஆண்டவர் செய்யலை, ஆண்டவர் என்னை கைவிட்டார் நம்ம சொல்கிறதுல எந்த விதத்தில் நாயும்? இன்றைக்கி தாவீது மட்டும் சொல்லலாம், ஆண்டவர் நீர் என்னை கைவிட்டீர். ஆனால் தாவீது என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டை இன்றைக்கி நல்லா கவனிங்க. என் வீட்டை யார் உரிமை கொண்டாட முடியும்னா, எங்கள் அப்பா வந்து கொண்டாடலாம், எங்கள் அம்மா கொண்டாடலாம். அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உலகத்தையே உண்டாக்கின பரம தகப்பன் சொல்கிறார், இது என்னோட
ஸ்தலம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். தாவீது வாழ்ந்தாருங்க. என்னது, நீங்கள் தாவீதை இன்னும் அற்பமாக நினச்சிங்கன்னா, தாவீதோட வாழ்க்கை இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா, இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவருக்கும் தாவீதுக்குள்ள உறவு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு புரியும். சங்கீதம் 87:2. நல்லா கவனிங்க. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையிலும், நல்லா கவனிங்க, எல்லாவற்றையும் பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில். இன்னைக்கு தாவீது கிட்ட எப்படி இது வெளியே வருதுன்னா, தாவீது கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள் அப்பா வீட்டை காட்டிலும் உன் வீட்டு மேலே நானாவா இருக்கிறேன். இந்த காலையில் இப்படி சொல்ல முடியுமாங்க உங்களால்? என் கர்த்தர் என் தகப்பன் வீட்டை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறார் இங்கே இருக்கிற யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். யார்? தாவீது. யாக்கோபு பார்க்குற இடத்தெல்லாம் பலிபீடம். யாக்கோபோட அப்பா ஆபிரகாம் பார்க்குற இடத்தெல்லாம் பலிபீடம். பார்க்குற இடத்துலாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. பார்க்குற இடத்துலாம் தசமாங்க கொடுக்குறாங்க. அங்கங்கே ஒரு இடத்த வாங்கி கர்த்தருக்கென்று என்ன பண்ணுறாங்க? ஒதுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதோட வாசஸ்தலம் தான் எனக்கு என்னது? பிரியமானது. இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்லணும், இந்த வீடு எனக்கு பிரியமானதுன்னு. சபை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு வந்து இந்த சேரில் உட்காந்து வேலை செய்கிற நபரின் நிமித்தம் இந்த இடம் எனக்கு பிரியமானது. நீங்கள் போகிற காரு உங்களுக்கு பிரியமானதாக இருக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்லும், இந்த கார் பரிசுத்தமானது, எனக்கு இது பிரியமானது. நல்லா யோசிச்சு பாருங்கள், யாக்கோபு எப்படிப்பட்டவர்? பரலோகம் திறக்கப்பட்டு தூதர்கள் என்ன பண்ணுறாங்க? ஏறும் இறங்குற இருக்கிற எல்லா கிருபையும் பெற்ற யாக்கோபையும் ஆண்டவர் தள்ளிட்டு சொல்கிறாரு, தாவீது தான் எனக்கு. இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஜபம் பண்ணுறோம், எப்படிப்பட்ட ஆராதனை எடுக்கிறோம், எப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்கு வாழ்கிறோன்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்னா, ஆண்டவர் விரும்பத்தக்க காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து செய்வீங்கன்னா, உன் தகப்பன் வீட்டை விட உன் வீட்டை பயங்கரமாக ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறது புரியுதா? நான் இன்றைக்கி சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கையோட நோக்கம், நான் அடிக்கடி என் பிள்ளைக்கு நான் போஷிக்கிற காரியம், என்னை விட நீ என்ன பண்ணணும்? ஜபத்திலையும் சரி, உபவாசத்துலையும் சரி, என்னவாக இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவங்களாக வாழ்ந்தாங்கன்னா, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடலாம். என்ன மூடலாம்? சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடலாம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி.